ஈடிய வச்சு இந்த வருஷம் ஆட்சிய புடிச்சிருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? அதிமுக நம்பிக்கை. அ நல்ல முழு நம்பிக்கை இருக்கு. டெல்லி ஃபார்முலாவ இங்க அப்ளை பண்றீங்க. அது அது டெல்லி ஃபார்முலா தான். கெஜ்ரிவால் ஃபார்முலா தான். கெஜ்ரிவால் எப்படி காலி பண்ணீங்களோ, அப்ப அது மாரி பண்ணுவோம். தமிழ்நாட்டுல வந்து பண்ணுவோம். நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நாங்க கையில வாயில விரல வச்சு சூப்பி பார்த்துக்கிட்டே இருப்போமா? ம். நாங்க கேட்குற இடத்துல இருக்கிறோம், கேட்குறோம். இப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுல? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு எழும்ல. அடுத்த கட்டமா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆனா இந்த திமுகவுல என்னதான் நடக்குது? திடீர்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற மூத்த அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்படுது. அவங்க இருக்கக்கூடிய இப்ப மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படுது. அமைச்சரவையில மாற்றம் வருது. ஆ இது வீக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் பலம் பெறதுக்காக அரசியலமைப்பு நடக்குறீங்களா? சட்ட பிரகாரம் ம். அமைச்சர்களை நியமிப்பது, அமைச்சர்களை அது வந்து நீக்குவது, முதலமைச்சருக்கான அதிகாரம். சப்ஜெக்டுகளை எடுப்பது, இதெல்லாம் அவருடைய ப்ரீராகேட்டிவ் பவர்ஸ், தனிப்பட்ட அவருக்கு இருக்கிறது. ஆனால் கொஞ்ச காலமாக அமைச்சர்களை நீக்கியது, ம். ஏன் நீக்கினார்னு பார்த்தா நீதிமன்றத்துக்கு பயந்துக்கிட்டு நீக்கின மாதிரி தெரியுது. ம். இன்னொன்று சமீபத்தில் துரைமுருகனுடைய சப்ஜெக்ட் மாற்றினது, ம். இதெல்லாம் அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாலும் கூட ம். திமுக கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி நிலவுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தொண்டர்களுக்கு மத்தியில் அதிருப்தி இருக்கிறதே தவிர பொதுமக்களுக்கு அது அதிருப்தி அல்ல. ம். அதையும் நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். பொதுமக்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர் வெற்றி பெற முடியாது. ம். பொதுமக்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும்னா, அதிமுகவிலிருந்து வந்து திமுகவில் சேர்ந்த அமைச்சர்கள் கொடி கட்டி பறக்குறாங்கன்னு சொல்றாங்க. கொடி கட்டி பறக்கிறாங்களோ இல்லையோ, ம். தங்களுக்கு உண்டான கட்டணத்தை முறைப்படி அப்போ செலுத்துகிறாங்க. கப்பம் கட்டுறாங்க. கவுண்டரில் போய் பணத்தை கட்டுறாங்க. ஓகே. அது ஏன் அது வந்து நம்பர் 1 கவுண்டரு, பி கவுண்டரு ஜெயலலிதாவுடைய அந்த ஃபாலோவர் இல்லை, அங்கே கற்றுக்கிட்டு வந்த வேலையை அவங்க பிழை இல்லாமல் செய்கிறாங்க. ம். அப்படி நான் சீனியரு, ம். நான் சீனியாரிட்டி அப்படின்லாம் வாதம் பண்ணுறவங்களுக்கு ம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ திமுக பழைய அமைச்சர்கள் வந்து யாரும் சரியா கரெக்டா அந்த அமௌண்ட்லாம் குடுக்குறது இல்லையான்னு நீங்க சொல்றீங்க? இல்லை, அது திமுக காரங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது. நான் அதை வாங்கவே இல்லையா, நான் எப்படி கொடுப்பேன் ம். அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வாங்குறாங்க. ம். வாங்கினதை ஒழுங்காக கவுண்டரில் போய் கட்டலைங்கிறது தான் பிரச்சனை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு விதத்துல நம்ம வந்து அமைச்சரவை மாற்றம் பார்த்துட்டோம். இது வந்து அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட ஆமாம், ஆமாம். அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு. மாவட்ட செயலாளர்களை மாற்றும்போது அது கட்சி பலவீனமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதையும் செய்கிறாருன்னா இப்போ என்ன பிரச்சனை நடக்குது திமுகவில்? இப்போ வந்துங்க, ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் கட்சிக்காரங்களை நம்புறதை விட பொதுமக்களுடைய ஆதரவு அடையிறதுக்கு என்னென்ன மெத்தடோ அதெல்லாம் செய்கிறாரு. ஓகே. பொதுமக்கள் ஆதரவு இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. 23% அவங்களுக்கு ஓட்டு நிரந்தரம்னா 35% ஆதரவு இருந்தால் தான் அது வெற்றி பெற்ற கட்சியாக இருக்கும். அந்த 12, 13 யாருன்னு கேட்டால் பொதுமக்கள், சாமானிய மக்கள். அவங்களுடைய ஆதரவு வேணுங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறார். நான் ஏற்கனவே கடந்த முறை கூட உங்ககிட்ட சொன்னேன், 26 உயிர்களை பலி கொடுத்து விட்டு இந்திய நாடே கண்ணீரில் மூழ்கி இருக்கின்ற பொழுது அவர் தனக்கு பாராட்டு கூட்டம் நடத்துறது, கல்வியாளர்களை வைத்துக்கொண்டு பாராட்டு கூட்டம் நடத்தி கண்டிச்சு பெரிய நடைபயணம்லாம் பண்ணாங்க. நடைபயணம் எப்போ பண்ணார்? போர் பாராட்டு கூட்டம் நடத்தி முடிச்ச பிறகுதான் இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு அது நான் தவறுன்னு சொல்ல. ஏன்னா அவங்களுடைய ப்ரோகிராம் பிளான் வந்து முன்னாடியே முன்கூட்டியே செயலை நான் வரவேற்கிறேன். ஒரு முதலமைச்சர் அப்புறம் ஏன் தேசிய கொடியை இல்ல இதெல்லாம் அவர் தவிர்த்து இருக்கணும். தேசம் ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம். தீவிரவாத தாக்குதல் வந்து தற்செயலா நடந்தது. செய்த காரியத்தை நாடு பிஜேபியை விடுங்க, நாடு தான் பெருசு, தேசம் பெருசு, அதை ஏற்றுக்கொள்கிறது. அவர் வாழ்நாளில் தேசிய கொடியை கையில் தொட்டது கூட கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ஆனால் அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு உடல்நிலை குன்றி இருந்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தது. இதெல்லாம் பாராட்டு. நீங்கள் குறை சொல்கிறீங்கன்ற இல்லை, அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பண்ணீங்க? கட்சி ஒரு பிளான் பண்ணுது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது. நேரு ஸ்டேடியத்தில் கல்வியாளர்களை கூட்டி அந்த கூட்டம் நடத்தலைன்னு என்ன ஒத்தி போடுறது?
ம். அது தள்ளி வைக்கிறது. அதுதான் சொல்கிறேன். நான் அதான் சொல்கிறேன். 10,000 கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு கோர்ட்டுக்கு போனீங்க. யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சந்தேகம் கேட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யார் தவறா வழி நடத்துறாங்க ஸ்டாலின் அவர்கள? இருக்கிறாங்க சார். ஒரு குரூப் இருக்கு. ம். அவங்கள யாருங்கிறத நான் வெளிப்படையா சொல்லுங்களேன். இல்லை வெளிப்படையாகவே சொல்கிறேன். ம். மக்களை சந்திக்காதவர்கள், ம். தேர்தலை சந்திக்காதவர்கள் அவருக்கு ஆலோசனை. அதாங்க யாருங்கன்றேன். அவங்க மருமகனா இல்ல வேற யாரா? நீங்க யார இல்லை, சொல்ல வரீங்க? நான் சொல்கிறது சில இயக்க தலைவர்களே இருக்கிறாங்க. ம். இப்போ குறிப்பா சொன்னீங்கன்னா, இப்ப திக தலைவர சொல்ல வரீங்களா? அவர்களும் அதில் இருக்கார். வேற யாரா? அந்த குழுவுக்கு தலைவராக அவர் தான். ம். அவருக்கு மக்களுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே. அவர் தேர்தலை சந்திக்கிறாரா? இல்ல. எந்த இந்த மாதிரி ஏன் அவர் அட்வைஸ் பண்ணக்கூடாதா? இலவச சட்ட அரசியல் சார், அரசியல் அனுபவம் இலவச சட்ட ஆலோசகர் அவரா? அவர் சொல்லி கொடுத்து தான் இதெல்லாம் நடக்குது. ம். அவர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இயக்கத்தை பெரியார் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். விழிப்புணர்வு, அவேக்னஸ். ம். இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஓகே. அவர் அதை தான் செய்யணும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், கல்வி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும், கல்வி கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும், அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்காக அவர் வாதம் பண்ணி ஜெயிக்கணும். இதை தான் பெரியார் கடைசி வரலும் செஞ்சார். இவர் அந்த பெரியாரினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை வழங்குவது, ஆலோசனைன்னு சொல்லக்கூடாது, தவறான தகவலை கொடுத்து அதை செய்ய வைக்கிறார். ஓகே. செய்ய வைக்கும் பொழுது இந்தியாவிலே நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் சீஃப் மினிஸ்டரு அப்படின்னு சொல்லி வார்த்தை ஜாலங்களை சொல்லி அவரோடு இருக்கிறவங்களும், அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கிறவங்களும் மாறி 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 புகழ்ச்சியாக பேசி இந்த கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளரை மாற்றுறாங்க. விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வந்து திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொன்முடி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த கட்சியில் எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு விவரமான அறிவாளியோ அதே மாதிரி பொன்முடி பல புத்தகங்கள் எழுதினவர், ஒரு பகுத்தறிவாதி. பகுத்தறிவாளர் வந்து பேசக்கூடிய செயல்லாம் இல்லையே? இல்லை அது எப்படியோ ஒரு நகைச்சுவைக்காக உட்காந்து பேசுகிறத மேடையில் பேசிட்டாரே தவிர, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரை காட்டிலும் அவர் வந்து பெரியாரிஸ்ட், சந்தேகமே இல்லை, சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எடுத்து தான் ஆகணுன்ட்டாங்க. அவர் நீங்கள் சொன்ன அந்த மேடை பேச்சிலேருந்து அவர் உட்காந்து நண்பர்கிட்ட தமாஷ் பேசுகிறதெல்லாம் மேடையில் பேசிட்டார். மொத்தத்தில் ஒரு விவரமான ஆள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவரை எடுத்தது என்னை பொறுத்தவரையில் திமுகவுக்கு ஒரு இழப்பு தான். ஓகே. இந்த பக்கம் வந்தோம்னா வேலூரில் ஒரு மாவட்ட சீனியர் மேனு இந்த கனிம வளங்களில் ஒரு பெருத்த வருமானம் அரசாங்க கஜானாவுக்கும் கட்சி கஜானாவுக்கும் வரக்கூடிய ஒரு துறை. ஓகே. அதை கட்சி தொண்டர்களுக்கு உதவி செய்யாதனாலையும் கவுண்டரில் போய் கட்டணம் கட்டாதனாலையும் 2 நடந்துருக்கு. இப்போ 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாங்க? இப்போ தான் புத்தி வந்துச்சா அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா? இல்லை, அவர் தொடர்ந்து அவரை ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுங்க, கட்சி எலெக்ஷனுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அவர் எதோ சொல்லி மழுப்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வந்துச்சு, எடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ வருமானத்தை சரியாக சேர்க்கலைன்றதால தான் தூக்குறாங்க. கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கவுண்டரில் கட்டலை. ஓகே. இப்போ அந்த பக்கம் போனால் நேரு ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு. நேருக்கு அமலாக்கத்துறை மகனை பிடிச்சிட்டாங்க, தம்பியை பிடிச்சிட்டாங்க. அந்த கவலை பெருங்கவலை அவருக்கு. 2வது கட்சி ரீதியாக பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் அவரும் மோதுறாரு. இப்படி 4 திசையில் 3 திசை பிரச்சனை அவருக்கு வந்துருச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்? திமுக இந்த நேரத்தில் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்கணும். ஆனால் இது வந்து பலம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? பலம் குறையிற சூழ்நிலை தான் அமையும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
ஓகே. இப்போ அடுத்தது தேர்தல் வரப்போகுது. உங்கள் கூட்டணிலாம் பலமாக இப்பயே வந்து பண்ணிட்டு போயிட்டாப்புல அமித்ஷா. ஆமாம், எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். எப்படி மக்கள் சொல்கிறீங்க ஆதரவு. தைரியமா? தைரியமாக எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு என்ன தைரியம்? எம்ஜிஆர் திமுகவை ஊழல் வாய்ந்த கட்சின்னு விதைச்ச விதை ரொம்ப சக்தி வாய்ந்த விதை. அப்படி இருக்கும்போது 40க்கு 40 அடிச்சாங்க, நல்ல மெஜாரிட்டியில் வந்திருக்காங்க. ரைட்டு. ம். இந்த இப்போ நம்ம பேசிக்கிட்டோம்ல டாஸ்மாக் ஈடி, ம். அது ஒழுங்காக நடந்தால் போதும். ஓகே. இப்போ ஈடியை வச்சு இந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா அதிமுக? நல்ல முழு நம்பிக்கை இருக்குது. ஈடியை வச்சு பிடிச்சிருவீங்க? ஈடியை வச்சு இல்லை, ஆ, இது நாங்கள் நிரூபித்தா போதும். அதுதாங்க சொல்கிறேன். டெல்லி ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறீங்க. அது டெல்லி ஃபார்முலா தான், கெஜ்ரிவால் ஃபார்முலா தான். கெஜ்ரிவால் எப்படி காலி பண்ணீங்களோ அப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பண்ணுவோம். இவர் ஸ்டாலினை காலி பண்ணுவீங்க. நீங்கள் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் கையில் வாயில் விரல வச்சு சூப்பி பார்த்துக்கிட்டே இருப்போமா? ம். நாங்கள் கேட்குற இடத்துல இருக்கிறோம், கேட்குறோம். இப்போது அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுதும்ல. அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆட்சி மாற்றம், அது கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? ஆ, ம். அங்கேயே பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இருக்க தான் செய்யுது, அப்புறம் எப்படி இருக்க தான் செய்யுது. அப்புறம் எப்படி நீங்கள் அப்புறம் விலகி இருக்கிறவங்கள ஒன்று சேர்க்கணும். ம். அப்புறம் இலை கேஸ் இருக்குது, இதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. ஆமாங்க, அதுதான் கேட்குறேன். இதையும் தாண்டி ம். திமுக மேலே அதிருப்தி ம். எங்களுக்கு ஓட்டாக மாறுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு. அப்படிங்கப்பா. சரிங்க, நல்ல விஷயந்தான். மேபி வந்து வெற்றி பெறலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதிமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் தான், பிஜேபி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் சூப்பராக வின் பண்ணுவோன்றாங்க. சரி, சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, ம். கனவு காண்றதுக்கு உரிமை இருக்குல்ல. ஏன்னா இப்போ கடந்த காலம் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்குல்ல. இல்லை இல்லை, அண்ணாமலை என்னென்ன பேசினாரு, அதாவது எடப்பாடி என்னென்ன பேசினாரு. எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு திமுகவினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு சரிஞ்சு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இல்லை, கொஞ்சம் நல்லா தானே போயிட்டுருக்கு அவங்க. இல்லை, நீங்கள் ஏன் இப்போ நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடுறீங்க? ம். பிடிஏ வச்சு மிரட்டுறதால ஓடுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது இந்த பாலியல் தொல்லை அது இதெல்லாம் விடுங்க. ம். அது மக்கள் மத்தியில் ஒரு 24 மணி நேரத்தில் மறந்துடுவாங்க. ம். இந்த ஈடி கேஸுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ம். இப்போ ஈடி வச்சு மிரட்டவே இல்லை. ஈடியை வச்சு நாங்கள் மிரட்டலை, ம். மிரட்டவே இல்லை. கஜானாவுக்கு வர வேண்டிய அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் இப்படி கட்சி தலைவர்களுக்கு போகுது, அதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது, கடமையே இருக்கிறது. பார்ப்போம். இப்போ விரைவில் வந்து தேர்தல் வர இருக்கிறது. எந்த கட்சி வெற்றி பெறும்னு பார்க்கலாம். உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய தகவலையும் எங்களுக்கு பரிமாறியதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் முடிஞ்சால் லோட்டஸ் கூட ஓட்டு போடுங்க தாமரைக்கு. அது நடக்கும்போது நடக்கலாம், அது வெளியே சொல்லக்கூடாது இல்லை. இது போல் சுவாரஸ்யமான சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.